வணக்கம். ஓம் அகத்தீசாய நம. இப்பொழுது நீங்கள் தரிசித்துக் கொண்டிருப்பவர் தான் எடப்பாடி ஸ்ரீ சடையாண்டி சித்தர் சுவாமிகள் அவர்கள். சடையாண்டி ஊற்று அப்படிங்கிறது கஞ்சமலை. இந்த கஞ்சமலைக்கு பின் பகுதியில் இருக்கக்கூடிய இடம்தான் சடையாண்டி ஊற்று. அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். இங்கே சித்தர்களுடைய நடமாட்டமெல்லாம் நமக்கு நிச்சயமாக கண்கூடாக தெரியக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறைவன் அருளால் சென்று தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிட்டியது. இப்பொழுது அந்த இடத்தை தான் தாங்கள் தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சடையாண்டி ஊற்று அப்படிங்கிற போகிறதுக்கு முன்னால் முதல்ல பார்த்தோம்னா அடிவாரத்தில் முருகப்பெருமானோட அற்புதமான ஒரு தரிசனம் கிடைக்குது. ரொம்பவும் புராதனமான முருகப்பெருமானோட ஆலயம் ஒன்று இங்கே கீழே இருக்குது. இப்பொழுது அந்த ஆறுமுகப்பெருமானை தான் தாங்கள் தரிசிக்கப் போகிறீர்கள். பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காட்சி. இந்த முருகப்பெருமானை நம்ம தரிசிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தோம் சொன்னால்தான் எடப்பாடி சடையாண்டி தாத்தா சித்தர் சுவாமிகள் அப்படிங்கிற இந்த அற்புதமான மகான் அவருடைய படத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த மகான் தான் எடப்பாடி சடையாண்டி ஊற்று அப்படிங்கிற அந்த இடத்துல ஜீவ ஒடுக்கம் பெற்று இன்றைக்கும் அந்த ஜீவசமாதியிலிருந்து பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் புரிந்து கொண்டு வரார். கஞ்சமலை அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் கஞ்சமலையான் காலாங்கி நாதருடைய ஞாபகம் தான் வரும். இந்த கஞ்சமலை இளம்பிள்ளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம், அந்த கஞ்சமலை அது இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் ஒரு கிணறு கூட இருக்குது. அந்த கிணறுல நம்ம ஸ்நானம் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிணிகளும் போயிடும் அப்படிங்கிறது கண்கூடான உண்மை. கண் திருஷ்டி விளக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் கஞ்சமலை. அந்த கஞ்சமலையில் முருகப்பெருமானோட ஆலயம் கூட இருக்குது. இப்போ அந்த கஞ்சமலையிலேயே நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உத்தம சோழபுரம் போகிற சாலையிலிருந்தும் இந்த சடையாண்டி ஊற்று போகிற இடத்துக்கு ஒரு மார்க்கம் இருக்குது. இப்போது இப்படியே நம்ம மெதுவாக நடந்து போகணும். அவ்வளோ சிரமமான ஒரு மலையேற்றம் கிடையாது. இது ஒரு ரம்யமான இடம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே இந்த மகானுக்கு ஒரு திருவிழா போலவே எல்லாரும் எடுத்து கொண்டாடி கொண்டிருந்தனர். இப்போது மெதுவாக நம்ம அந்த கஞ்சமலை ஏறி போயின்னு இருக்கோம். சடையாண்டி சித்தர், அந்த சடையாண்டி சித்தருங்கிற மகான் எப்படி இங்கே வந்தார், அவருக்கு ஸ்தல புராணம் என்ன, அவரோட சரித்திரம் என்ன அப்படிங்கிறதுல நமக்கு ஒரே ஒரு துளி மட்டும் என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், இந்த சடையாண்டி சித்தர் அப்படிங்கிற இந்த மகான் இந்த பகுதியில் தான் திரிந்து கொண்டிருந்தார். அவர் மாடு மேய்த்து கொண்டிருந்தார். மாடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மகானுக்கு இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஈசன் முடிவு செய்கிறார். அப்பொழுது ஈசன் செய்த திருவிளையாடல் என்னவென்று பார்த்தோம்னா, அந்த சப்த கன்னிகைகள் இருக்கா இல்லையா, பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, சாமுண்டி, வாராகி, இது போன்ற அந்த சப்த கன்னிகைகளோட அருள் கடாட்சம் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு இறைவன் விதிக்கிறார். அப்போ அந்த சப்த கன்னிகைகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களும் மாடு மேய்க்கக்கூடிய பெண்களாகவே இந்த ஸ்தலத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கிறார்கள். இந்த மகான் அந்த இடத்துல அவரோட மாடுகள் மேய்த்து போயின்னு இருக்கார். அப்போது ஒரு பெண் வந்து கேட்குறா, தினமும் இவர் சிவலிங்கத்துக்கு சிவலிங்க தரிசனம் பண்ணி அதுக்கு பூஜை செய்துட்டு போகிறார். ஆனால் பெண் தெய்வங்கள் எதையுமே இவர் பூஜை செய்யாமல் தவிர்த்து கொண்டு வரார். இதை பார்த்து அங்கு அந்த மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு பெண் இவரை பார்த்து கேட்குறா, என்னையா திடீர்னு தாங்கள் வந்து பெண் தெய்வங்களை வழிபடுவதே இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது சடையாண்டி சித்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு பெண்ணுடைய துணைங்கிறது தேவைப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிடுறார். அப்போது அந்த மாடு மேய்த்து கொண்டிருந்த இன்னொரு பெண் என்ன சொல்கிறா அப்படின்னா, அது நீங்கள் எப்படி சொல்ல முடியும், ஒரு பெண்ணுடைய துணை இருந்தால்தான் இந்த உலகத்துக்குள்ளேயே உங்களால் வர முடிகிறது, பெண் இருந்தால்தான் மனுஷனால் இல்லறத்துக்குள்ளே இறங்க முடிகிறது, அதுக்கு பிறகுதான் துறவரமும் மேற்கொள்ள முடிகிறது, எல்லாத்துக்குமே பெண்ணின் துணை இல்லாமல் ஒரு மனிதனால் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது நமக்கு பிரிங்கி முனிவரோட அந்த சரித்திரம் ஞாபகம் வருது. பிரிங்கி முனிவர் சக்தியை தவிர்த்து விட்டு இறைவனை மட்டுமே நான் பூஜை செய்வேன் அப்படின்னு சொல்லி தவிர்த்து கொண்டு வந்த காரணத்தினால்தான் அவருடைய சக்தி முழுவதும் அவர் இழந்து 3 கால்கள் அவருக்கு கிடைத்து ரொம்பவும் சிரமப்பட்டு பிறகுதான் இங்கே நம்மளுடைய அந்த கிண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, பிரிங்கி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அவர் தவம் இயற்றி மறுபடியும் அவருக்கு அந்த இழந்த சக்தி திரும்ப கிடைத்தது அம்பிகையின் அருளால் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. அதனால் இந்த பெண், அந்த பெண்ணுடைய எந்த பெண்ணால் எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னோடய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு பெண்ணுடைய துணை எனக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த ஐயா அவருடைய அந்த முதிர்ச்சியில் சொன்னது இவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதனால் இந்த ஐயாவுக்கு வழிகாட்டுவதற்காக அவர்கள் பெண் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே சம்பவிக்காது, ஆன்மீகத்தில் தாங்கள் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெண்ணின் துணையை நிச்சயம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்த்துகிறார்கள். சடையாண்டி சித்தருக்கு
ஒரு விஷயம் மனசில் தோன்றுறது. இந்த மாதிரி ஞானத்தால் பேசக்கூடிய சாதாரணமாக ஒரு ஆழ்நிலைகளை மேய்க்கக்கூடிய ஒரு பெண்ணால் முடியாது இல்லையா? இது யார் அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வருது. அதுக்கப்புறமா நீங்கள் யாருன்னு உங்களை வெளிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் சப்த கன்னிகைகளும் அவர்களை வெளிப்படுத்தி கொண்டு அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல், நாங்கள் ஈசன் அருள் கடாட்சத்தால் இங்கு வந்தோம், உமக்கு மோட்சம் தருவதற்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி சட்டென்று மறைந்து விடுகிறார்கள். திடீர்னு பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் இந்த சடையாண்டி சித்தர் சாமியை பார்த்து கோபமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காகனே இவருக்கு புரியல. என்ன ஆறுதுன்னா, இந்த மாடுகள் மேய்த்து கொண்டிருந்தார்களே அந்த பெண்கள் எல்லாம் மலை மேலே இருந்தார் இல்லையா, திடீர்னு அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்களே, அப்போ இந்த சித்தர் தான் இவங்களெல்லாம் காணாமல் போகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பார்னு சொல்லி பெரும் சீற்றத்தோடு அந்த மக்கள் எல்லாம் இவரை நோக்கி ஓடுகிறார்கள். இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் நேராக போய் ஒரு ஊற்றுக்குள்ளே அப்படியே ஒடுக்கமாயிட்டார். அந்த ஊற்று தான் இப்போ நீங்கள் பார்க்கல, விநாயகப் பெருமானோட முகம் இருக்குது இல்லையா, அப்போ கூட ஆஞ்சநேயர் மேலே குதிச்சார், நீங்கள் பார்த்து இல்லையா. இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி சடையாண்டி சித்தரையா அவர்கள் ஐக்கியமாயிடுறார். இந்த இடத்துக்குள்ளேயே ஐக்கியமாயிட்டார். இந்த ஊற்று எப்பவுமே வற்றாமல் எப்பொழுதுமே இதில் நீர் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஊற்றில் வரக்கூடிய நீரில் நாம் ஸ்நானம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா விதமான பிணிகளும் நீங்கும் அப்படிங்கிறதும் கண்கூடு. நம்ம இப்போ போன போது சித்ரா பௌர்ணமியாக இருந்தாலும் இங்கே பாலாலயம், அதனால் இங்கே பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால இவ்வளோதான் நம்மளால் தரிசிக்க முடிந்தது. இந்த ஒரு அற்புதமான க்ஷேத்திரத்தை அனைவரும் இறைவன் அருளால் தரிசித்து எல்லா விதமான நலன்களும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சித்தர்களின் சரித்திரத்தை தெரிந்து கொள்ள அண்ணாமலை அடிமல் சேனலையும் தாங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டிக் கொள்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. வணக்கம். ஓம்